ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே திஷா சேவை. இந்த வீடியோல அன்எம்ப்ளாய்மென்ட் சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்கணும்? இந்த இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த சர்டிஃபிகேட் நீங்க ஆன்லைன்ல பண்ண போறீங்கன்னா, லேப்டாப்ல பண்ணுங்க. மொபைல்ல பண்ண முடியாது. நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா, www.tnesevai.tn.gov.in. இந்த வெப்சைட்ல சிட்டிசன் ஐடி லாகின் பண்ணி, உங்களுக்கான சர்வீஸ நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும். லாகின் ஐடி எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ குடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்க ஆன்லைன்ல லாகின் ஐடி போட்டு அப்ளை பண்ண பிறகு, உங்களுக்கு இந்த மாரி தான் ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதுல ரெவென்யூ டிபார்ட்மென்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 108 ரெவென்யூஸ் அப்ளிகேஷன்ல 108வது அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அன்எம்ப்ளாய்மென்ட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனேயும் உங்களுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்துருப்பாங்க. ஃபீஸ் டீட்டெயில்ஸ் குடுத்துருப்பாங்க. இது எல்லாமே பார்த்துட்டு ப்ரொசீட் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கான் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க. டிஎன்இ சேவையில எந்த ஒரு சர்டிஃபிகேட் நீங்க அப்ளை பண்ணதா இருந்தாலும் சரி, கான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். கான் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணறதுக்கு முன்னாடி, நான் சொல்லக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன ஃபாலோ பண்ணுங்க. இங்க கீழ உங்களுக்கு கான் நம்பர், ஃபாதர் நேம், இமெயில் ஐடி இந்த மாரிலாம் குடுத்துருப்பாங்க. அதுல உங்களுக்கு ஆதார் நம்பர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். யாருக்கு அப்ளை பண்ண போறீங்களோ, அவங்களுடைய ஆதார் நம்பர இங்க டைப் பண்ணுங்க. இந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே குடுக்க வேண்டாம். அப்ளிகன்ட் நேமு, மொபைல் நம்பர் இதெல்லாம் எதுவுமே குடுக்க வேண்டாம். வெறும் ஆதார் நம்பர் மட்டும் போட்டு சர்ச்ன்னு குடுங்க. சர்ச்ன்னு நீங்க குடுத்தீங்கன்னா, ப்ளீஸ் என்டர் வேலிட் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ்ன்னு வந்துச்சுன்னா, இந்த ஆதார் நம்பருக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு கான் நம்பரும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கு பதில் நீங்க வந்து ஆதார் நம்பர் குடுத்துட்டு சர்ச்ன்னு குடுத்தீங்கன்னா, இந்த மாரி கான் நம்பர், உங்க பேரு, உங்களோட அப்பா பேரு, ரிஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பர் இந்த மாரி ஷோ ஆச்சுன்னா, இந்த ஆதார் நம்பருக்கு ஆல்ரெடி கான் நம்பர் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். உங்களுக்கு இந்த மாரி வந்துச்சுன்னா, நீங்க இங்க ஆதார் நம்பர் போட்டு, உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டு ஜெனரேட் ஓடிபின்னு குடுத்தீங்கன்னா, இங்க எந்த நம்பர் ஓடிபி சென்ட் பண்ணணுமோ, அந்த நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நீங்க போட்ட பிறகு, உங்களுக்கு ப்ரொசீட் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டைரக்ட்டாவே பார்த்தீங்கன்னா, அன்எம்ப்ளாய்மென்ட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ற அப்ளிகேஷன்க்குள்ள பேஜ் வந்து மூவ் ஆயிடும். உங்களுக்கு இந்த மாரி இருக்குன்னா, நீங்க வந்து உங்களுக்கு கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். உங்களுக்கு எப்படி கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு தெரியலன்னா, நான் ஆல்ரெடி கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ குடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு பண்ணுங்க. ஏன்னா வந்து அதுல சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருப்பேன். அத ஃபாலோ பண்ணி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இப்ப நம்மளுக்கு அன்எம்ப்ளாய்மென்ட் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ண லிங்க் உள்ள போயிட்டோம். அதுல என்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்கன்னா, யார் அப்ளிகேண்டடு, அவங்க அப்பா பேரு, அம்மா பேரு, டேட் ஆஃப் பர்த், அவங்க வீட்டு அட்ரஸ் இது எல்லாமே இருக்கும். உங்களுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எடிட்டபிள்ல இருக்கும். நம்ம கேன்ல ஃபில் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே இங்க ஷோ ஆயிருக்கும். இது எல்லாமே எடிட்டபிள்ல இருக்கும். ஒருவேள தப்பா இருக்க மாரி நெனச்சீங்கன்னா, கேன்ல போய் நீங்க எடிட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இங்க கேன்ல எடிட் பண்ணிட்டு சேவ் பண்ணீங்கன்னா, இங்க ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிடும் உங்களுக்கு. கீழ வந்து டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இப்ப நீங்க கிராஜுவேஷன் முடிச்சுட்டீங்கன்னா எஸ்ன்னு குடுங்க. இல்லைன்னா நோன்னு குடுங்க. என்ன கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்க, காலேஜ் படிச்சிருக்கீங்கன்னா, அந்த காலேஜ் நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த இயர் கம்ப்ளீட் பண்ணீங்க? என்ன யுனிவர்சிட்டில படிச்சீங்க? நீங்க அண்டர் கிராஜுவேட்டா, போஸ்ட் கிராஜுவேட்டா என்னன்னு சொல்லி குடுத்துக்கோங்க. இந்த எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பா குடுக்கணும். அடுத்தது, நீங்க இப்ப எத்தன வருஷமா, என்ன டேட்டு, என்ன மாசம், என்ன வருஷத்துல இருந்து, இப்ப கரண்ட்டா வரைக்கும் பாத்தீங்கன்னா, நான் வேலையில இல்லாம இருக்கேன் சொல்லி நீங்க குடுக்குற மாரி இருக்கும். அது வந்து 3 வருஷமா, 4 வருஷமா, 5 வருஷமா, எத்தன வருஷமா நீங்க கிராஜுவேஷன் முடிச்ச பிறகு எத்தன வருஷமா நீங்க வொர்க் பண்ணாம இருக்கீங்க? இந்த டீட்டெயில்ஸ குடுத்துட்டு சப்மிட்ன்னு குடுங்க. நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அது மட்டும் தான் ஃபில் பண்ணணும். வேற எதுவுமே இல்ல. டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்ல நீங்க அப்லோட் பண்ண போறீங்கன்னா, எல்லா டாக்குமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் தான் அப்லோட் பண்ணணும். ஒரு வேள ஜெராக்ஸ் காப்பி அப்லோட் பண்ணீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஒரிஜினல் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேட்டோட ஃபோட்டோ, அப்ளிகேட்டோட ஆதார் கார்டு, அவங்க வீட்டு ஸ்மார்ட் ரேஷன் கார்டு. அடுத்தது அப்ளிகேட்டரோட மார்க் ஷீட் வந்து சப்மிட் பண்ணணும். நீங்க 12த் படிச்சிருக்கீங்கன்னா 12த் மார்க் ஷீட், காலேஜ் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களோட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இல்ல மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ணலாம். அடுத்தது அப்ளிகேட்டரோட டிசி. நீங்க 12த் தான் படிச்சிருக்கீங்கன்னா 12த் டிசி, காலேஜ்னா காலேஜோட டிசி வந்து நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட். உங்க பேரு, அப்பா, அம்மா பேரு, உங்க கூட பொறந்தவங்க பேரு எல்லாரோட நேமும் அதுல போட்டு, உங்க ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட் ஒண்ணு வாங்கியிருக்கணும். அந்த இன்கம் சர்டிஃபிகேட்ட கண்டிப்பா அப்லோட் பண்ணணும். அடுத்தது செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகேண்டட். இங்க கீழ பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் பண்ண லிங்க் இருக்கும். அந்த டவுன்லோட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும்.
அதுல அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, சைன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மென்ட் கார்டு. எம்ப்ளாய்மென்ட் கார்டு ஆப்ஷனல் தான் குடுத்திருப்பாங்க. ஆனா, எம்ப்ளாய்மென்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பா கேட்பாங்க. நீங்க கண்டிப்பா எம்ப்ளாய்மென்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அந்த ஐடி கார்டும் பார்த்தீங்கன்னா, அப்லோட் பண்ணணும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பா அப்லோட் பண்ணணும். இது எல்லாமே ஒன் பை ஒன்னா அப்லோட் பண்ணுங்க. உங்களுக்கு டாக்குமெண்ட் நம்பர்ஸ் கேட்டிருப்பாங்க. டாக்குமெண்ட் நம்பர்லாம் ஒண்ணும் இல்லங்க. நார்மலா 1, 2, 3 குடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணீங்கன்னா 1, 2வது ஆதார் கார்டுக்கு 2ன்னு குடுங்க. ரேஷன் கார்டுக்கு 3 இந்த மாரி அடுத்தடுத்து அப்லோட் பண்ற டாக்குமெண்ட்க்கு 1, 2, 3 குடுத்துட்டு, உங்களுக்கு ₹60 பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கட்ட சொல்லுவாங்க. அந்த பணத்த நீங்க ஜிபே மூலமாவே பணம் கட்டிக்க முடியும். நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு பேமெண்ட் கட்டிட்டீங்கன்னா, உங்களுக்கான அக்னாலஜ்மென்ட் காப்பி வந்துரும். இந்த சர்டிஃபிகேட் நீங்க எத்தன நாள்ல உங்களுக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, 1 வீக் டூ 10 டேஸ்ல உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைச்சிடும். உங்களுக்கு ஃபோன் வெரிஃபிகேஷன் இல்லைன்னா, நேர்ல வந்து வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. அப்படி வர சொல்லும்போது இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போணும். எல்லாருக்கும் ஃபோன் வெரிஃபிகேஷன் வருமா? எல்லாருக்கும் நேர்ல வந்து பார்க்க சொல்லுவாங்களா கேட்டீங்கன்னா, கிடையவே கிடையாது. சில பேருக்கு அதாவது ஒரு 100 பேர் அப்ளை பண்றாங்கன்னா, ஒரு 10 பேருக்கு ஃபோன் வெரிஃபிகேஷன் வரலாம். 10 பேர வர சொல்லலாம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா இருக்குன்னா, உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடலாம். ஆனா, இந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு ஒரு 1 வீக் டூ 10 டேஸ்லயே கிடைச்சிடும். ஆன்லைன் அப்ளை பண்ணி. ஈஸியா நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்கவும் முடியும். உங்களுக்கு இந்த அன்எம்ப்ளாய்மென்ட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல தனிப்பட்ட முறையில எனக்கு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி தரணும். இந்த மாரி ரெக்வயர்மென்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, நீங்க என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு அப்ளை பண்ணி தரணும்னா மெசேஜ் பண்ணுங்க. நானே கண்டிப்பா ரிப்ளை போடுவேன். எவ்வளோ நேரம் பொறுமையா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்ப்பா.